கடவுளை நமது உறவுகள் போலவும் நண்பன் போலவும் கருதி வணங்குவதே உயர்ந்த பக்தியாகும். தனது முற்பிறப்பில் அன்னை பார்வதியை தன் மகள் போல் கருதி வழிபட்டாள் காஞ்சனமாலை. அதன் பலனாக பார்வதி தேவி அவளது மகளாக மீனாட்சி என்ற பெயரில் அவதாரம் செய்தாள். பாரதியார் கண்ணபிரானை தமது காதலியாக கருதி கண்ணம்மா என்ற பெயரில் காதலிக்கவே செய்தார். சுந்தரர் சிவபெருமானை தன் நண்பராக்கிக் கொண்டார். கடவுளை நமக்கு பிடித்த வடிவில் மாற்ற 9 வகை பக்தி செலுத்த வேண்டும். அவற்றை அறிவோமா? சிரவணம், கடவுளின் புகழை காதால் கேட்டல். கீர்த்தனம், கடவுளின் புகழை பாடுதல். ஸ்மரணம், கடவுளை மனதில் நினைத்துக் கொண்டே இருத்தல். பாத சேவனம், கடவுளுக்கு பூஜை செய்தல். அர்ச்சம், தனிமையில் அமர்ந்து கடவுளை வணங்குதல். வந்தனம், சாஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படும் கீழே விழுந்து வணங்குதல். பெண்கள் தங்கள் 5 அங்கங்கள் மட்டும் படும்படியும் ஆண்கள் முழு உடலும் படும்படியும் வணங்கி எழுதல். தாசியம், கடவுளுக்கு தொண்டு செய்தல், அதாவது கோயில்களில் உழவார பணி, கோயில் பணிகளில் உதவுதல் போன்றவை. சாக்கியம், கடவுளை தன் நண்பனாக கருதி அவருடன் பேசுதல். ஆத்ம நிவேதனம், கடவுள் நினைவு தவிர வேறெதுவும் இன்றி இருத்தல்.